கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மேலும் பாலக்காடு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கோவை மாநகராட்சி குனியமுத்தூர் 87வது வார்டுக்குட்பட்ட குனியமுத்தூர், வசந்தம் நகர், PKG நகர் உட்பட வகாப் பெட்ரோல் பங்க் எதிரில் உள்ள முக்கிய சாலைகள் மற்றும் இணைப்பு சாலைகள் அனைத்தும் தோண்டப்பட்டு முழுமையாக மூடாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் குடிநீர் விநியோகமும் சரிவர கிடைக்கவில்லை. வரக்கூடிய குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும், இதுகுறித்து இப்பகுதியைச் சேர்ந்த 87வது வார்டு திமுக கவுன்சிலர் பாபுவிடம் பலமுறை தெரிவித்தும் பலன் இல்லை என்றும், கோவை மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லாததால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும், பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தராத கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலைகள் அனைத்தும் பழுதாகியுள்ளதால் குழந்தைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப முடியவில்லை. வழுக்கி விழுந்து அடிபடுவதாகவும், மக்களிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் என்று யாரும் இப்பகுதிக்கு வருவதில்லை. மேலும் வீடுகளில் குப்பைகள் சேகரிப்பதற்கும் மாநகராட்சி ஊழியர்கள் வராததால் வீடுகளில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும், மழைக்காலங்களில் நோய் தொற்று ஏற்பட்டு பலரும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினார்கள். பேர் ஃபாத்திமா சுல்ஃபியா. நாங்கள் 87வது வார்டிலிருந்து வந்திருக்கோம். எங்கள் வார்டில் எந்த ஒரு பேசிக் நீட்ஸுமே கிடையாது. பேசிக் நீட்ஸுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு இல்லை, அப்புறம் சானிடேஷன் ஃபெசிலிட்டி இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, அப்புறம் வாட்டர் சப்ளை இல்லை. ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு பேசிக் நீடே வாட்டர் தான். அந்த சிறுவாணிங்கிற வாட்டரே எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை சுத்தமாகவே. சிறுவாணி எங்களுக்கு விட்டே ரொம்ப பல மாதமாச்சு. வாட்டர் வருதுன்னா அதுவும் ஆழியார் தான் வருது. அந்த ஆழியார் வாட்டர் ஃபுல்லாக குளோரின்னு வாயில் வைக்கவே முடியாது. இந்த மாதிரி எங்களுக்கு நம்பர்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் சொல்லலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் பர்சன் கவுன்சிலர் தான். அந்த கவுன்சிலர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நேம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த பர்சனாலிட்டி யாருன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு லைவில் யாருமே வர கிடையாது. பல டைம் இந்த இஷ்யூஸை நாங்கள் ரைஸ் பண்ணிட்டோம். யாரும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை. MP வந்தான்னு சொன்னாங்க. பட் MP எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் வரவே கிடையாது. ரொம்ப பாதிக்கப்பட்ட ஏரியாவாக இருக்குது எங்கள் 87th வார்டு. நான் சொர்ணபுரி லே அவுட்லேருந்து வர்றேன். இது மாதிரி பர்சனலி ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்கு வேண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியாது. ஒரு கால் டாக்ஸி வர மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆட்டோ கால் பண்ணால் இந்த ஏரியான்னு சொன்னாலே பர்பஸாகவே வர மாட்டேங்கிறாங்க. வரலை. இப்போ அந்த பர்சன் யாருன்னு எங்களுக்கு தெரியல. பட் அவர் சொன்னாங்க இந்த மாதிரி 87வது வார்டு அந்த சைடு போயிருக்காங்க. அந்த நிர்மலா மாதா கான்வென்ட் கிட்ட எல்லாம் போயிருக்காங்க. பட் இந்த ஏரியாவுக்கு வரல. கமிஷனர் வந்தாங்க, DC வந்தாங்க. மாநகராட்சி ஒரு பகுதி, சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பகுதி இருக்குல்ல. ஆமாம், சட்டமன்ற உறுப்பினர் வரல. அது யாருன்னே எங்களுக்கு தெரியாதே. ஒரு விமனாக இருந்து நாங்கள் ஒரு கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வாட்டர் ஃபெசிலிட்டி. அதை உருப்படியாக தரலை. ஒரு ரோடு கட்ட கிடையாது. ஒரு ரோடுங்கிறது ப்ராப்பராக இல்லவே இல்லை. வெளியே வந்தால் விழுந்துருவாங்க, அவ்வளோதான். இது மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கூட அதுக்குள்ளே நடந்திருக்கு. நிறைய இல்லை. இது நாங்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ் யாரோ எங்களுக்கு இமீடியட் ஆக்ஷன் வேணும். டெம்பரவரி சொல்யூஷன் எங்களுக்கு தேவையில்லை. போராட்டம் நடத்துகிறோன்னு சொன்னப்போ எல்லோரும் கால் பண்ணி காம்ப்ரமைஸுக்கு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோன்னு சொன்னாங்க. பட் நவ் யாருமே வர கிடையாது. எந்த சொல்யூஷனும் கொடுக்க கிடையாது. இதை நாங்கள் விட போகிறதில்ல. நாங்கள் அசோசியேஷனில் சொன்னோம். அசோசியேஷன் பீப்புள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்போ பர்பஸாகவே எங்கள் ஏரியாவை அவாய்ட் பண்ணுறாங்க. அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. அடுத்த நடவடிக்கை நெக்ஸ்ட் நாங்கள் யார் நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா வில் மூவ் டு த நெக்ஸ்ட் அத்தாரிட்டிஸ் யாரோ நாங்கள் அவங்கள ரீச் பண்ணி நாங்கள் எங்களோட கம்ப்ளைண்ட்டை நாங்கள் ரைஸ் பண்ணுவோம். அது CM வரைக்கும் போகிறதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பிகாஸ் மோர் தென் 40 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. ஒன்லி சம் 10 to 15 ஸ்ட்ரீட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது. மிச்சம் இருக்கிற நாங்கள் என்ன ஃபூலிஷ் பீப்புள்ஸா? நாங்கள் எதுக்காக டேக்ஸ் கட்டி தான் நாங்கள் இங்கே இந்த கண்ட்ரியில் லிவ் பண்ணுறோம். எங்களுக்கு அந்த ப்ராப்பரான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு இந்த கவுன்சிலரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்?